ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற கொளத்துப்புழால இருக்கோங்க. கொளத்துப்புழா சாஸ்தா டெம்பிள் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொளத்துப்புழா எப்படின்னா, நம்ம செங்கோட்டையிலிருந்து மேலே ஆரியங்காவு வந்துட்டு ஆரியங்காவிலிருந்து தென்மலாலிருந்து திருவனந்தபுரம் ரோட்டில் குளத்துப்புழான்னு ஒரு டவுன் இருக்குங்க. லாஸ்ட் வீடியோவில் குளத்துப்புழா பற்றி போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம கொளத்துப்புழா சாஸ்தா டெம்பிள் இருக்கும். நம்ம கல்லடா ரிவர் இது கரையில் வேற லெவலில் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம கொளத்துப்புழா சாஸ்தா டெம்பிள் போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கொளத்துப்புழா டவுனுக்குள்ளே போகிற ரூட்டுங்க. கொளத்துப்புழா டவுனில் இருந்து 1 கிலோமீட்டரில் நம்ம கொளத்துப்புழா ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிள் இருக்குது. இதுவும் வந்து ஐயப்பன் டெம்பிள் தான், நம்ம ஆரியங்காவு ஐயப்பன் டெம்பிள் மாதிரி. கொளத்துப்புழா பாலசாஸ்தா டெம்பிள், நம்ம குழந்தை முருகன் மாதிரி இவர் வந்து குழந்தை ஐயப்பன் டெம்பிள். இதுதான் வந்து உள்ளே போகிற ரூட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கல்லடா ரிவரை கிராஸ் பண்ணி போகணும். நாம இங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்க ரிவர். குளத்துப்புழா ஃபாரஸ்ட் மியூசியம் நம்ம டவுனுக்குள்ளே தான் இருக்கு, அது வழியாக தான் வந்தோம். ஸோ இங்கே பாருங்க, குளத்துப்புழா வன அருங்காட்சியகம் தமிழ்லையும் எழுதியிருக்காங்க, ஏன்னா இங்கே நிறைய தமிழ் மக்களும் வருவாங்க. கேரளா பேலஸ், குற்றாலம், அதுக்கப்புறம் பிடபிள்யூ ரெஸ்ட் ஹவுஸ், அதெல்லாம் எப்படி போகணும், எவ்வளோ கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ அங்கிருந்து நாம் குளத்துப்புழா பாலசாஸ்தா டெம்பிள் போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்ம ஐயப்பனோட லேண்டில் இன்னைக்கு 2 டெம்பிள் பார்க்குறோங்க. ஆரியங்காவு சாஸ்தா டெம்பிள், குளத்துப்புழா பாலசாஸ்தா டெம்பிள், வேற லெவலில். ஸோ இதுதான் வந்து ஐயப்பன் பிறந்து வளர்ந்த லேண்ட் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம கல்லடா ரிவரோட பியூட்டிஃபுல் வியூ பாருங்க. நாம கரெக்டா என்டர் ஆகிறோம், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ செம்ம சூப்பரா இருக்கு. நான் என்ன செய்வேன், இங்க பாருங்க, கல்லடா ரிவர் ஓடி வர அழக. அப்பா சாமி, இதை விட ஒரு அழக பார்க்க முடியுமா? ஆனா அநியாயங்க, கேரளால பார்க்க திரும்புகிற இடம்லாம் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தால் என்னங்க செய்யறது. இது வந்து குளத்துப்புழா பாலசாஸ்தா டெம்பிள். மெயின் ரோட்ல இருந்து ரிவர் கிராஸ் பண்ண ஒரு அழகான பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போகிறோம். இந்த ரிவரும் போய் நம்ம போனோம் இல்லையா தென்மலா டேமு, அந்த டேமில் தான் கலக்கும், கல்லடா டேம். இந்த ரிவர் பேரும் கல்லடா தான். ஸோ நமக்கு பின்னாடி பிரிட்ஜை கிராஸ் பண்ணோன்னே பாலசாஸ்தா டெம்பிள் இருக்கு. ஆறுல இறங்கறதுக்கு படிக்கட்டெல்லாம் வச்சிருக்காங்க, படித்துறையெல்லாம் இருக்கு. பட் தண்ணி நிறைய போகுது, பார்க்கலாம் இறங்கி பார்க்க முடியுமான்ட்டு. நாம கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. இந்த வியூவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம கொச்சின்ல இதே மாதிரி வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, ஃபோர்ட் கொச்சின் பக்கத்தில். அது சீ கிராஸ் பண்ணுறது, இது வந்து ரிவர் கிராஸ் பண்ணுற பிரிட்ஜு. சுற்றி வந்து அவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் இடங்க. அண்ட் ஆறு ஓடி வர அழகு, அப்பா 2 கண்ணு பத்தாதுங்க கேரளாவோட அழகை ரசிக்கிறதுக்கு. எவ்வளோ பெரிய மைதானம் வச்சுருக்காங்க பாருங்களா சாஸ்தா டெம்பிளில் ஃபெஸ்டிவல் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மீனூட்டு வழிபாடு ஸ்டால் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது என்னன்னா, இங்கே பொரியெல்லாம் வாங்கிட்டு நம்ம ரிவரில் மீனெல்லாம் இருக்குமா, மீனுக்கு போடுறதுக்காக இந்த ஸ்டால் வச்சுருக்காங்க. மீனுக்கு என்னென்னலாம் வாங்கி போடலான்னு பாருங்கள். பொரி கடலை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க, பயங்கர ஃபோர்ஸாக பெய்யுது. கோவில் சாத்திருக்காங்க, நட சாத்திருக்காங்க. ஐ திங்க் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆப்வியஸ்லி உள்ள கேமராவும் அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம வெளியே இருந்தே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சுற்றியும் இருக்கிற என்விரான்மெண்ட். இது வந்து திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்ட் கீழே வரும் போல். டிவோட்டீஸ் கேன் நவ் மேக் ஆஃபரிங்ஸ் த்ரூ கியூஆர் யூபிஐ கார்ட்ஸ். பார்த்தீங்களா, உண்டியல் வந்து இப்போ ஆன்லைனில் ஆயிடுச்சு. குளத்துப்புழா ஃபாரஸ்ட் மியூசியம், இதுக்குள்ளேயும் வந்து நிறையா காட்டேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட் காட்டேஜஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது. நம்ம கல்லடா ரிவரு, அதுக்கப்புறம் பாலசஸ்தா டெம்பிள்ல இருந்து உள்ள வந்தா இங்க மகாவிஷ்ணு டெம்பிள்னு ஒன்று இருக்குங்க. சுத்தி சுத்தி கியூட்டா டெம்பிள்ஸ் இருக்கு. டிப்பிக்கல் கேரளா கோவில்களும் வந்து அவங்க வீடு மாதிரியே ஓடு வெஞ்சுதான் இருக்கும். குளத்துப்புறா மகாவிஷ்ணு க்ஷேத்திரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஆத்தோட கரையில தான் இருக்கு. இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க நிறைய டெம்பிள்ஸு. ஸோ இந்த சைடு உள்ளே இருக்கு. மக்களே, இதுதான் வந்து குளத்துப்புறா மகாவிஷ்ணு டெம்பிள்ங்க. ஓ மை காட். தர்மசாஸ்தா கோவில் எல்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோவில். கோவில் சுற்றுப்புறத்தை சுற்றியும் வந்து தீபம் வச்சுருக்காங்க. தீபம் வைக்கிறதுக்கான இடங்கள் தான் இருக்குது. அப்பா அவ்வளோ அழகுங்க. இங்கே பாருங்கள், ஓ தர்மசாஸ்தா கோவில், மகாவிஷ்ணு டெம்பிள் எல்லாம் வந்து ஒன்றும் பக்கத்தில் தாங்க இருக்குது. வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கோவில் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே வந்து பூஜை வழிபாடெல்லாம் நடத்துறதுக்கு. நல்லா ஹெவியாக மழை பெய்ய போகுது. நம்ம கேரளா கோவில்களில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த சூடம் ஏற்றுறது, தேங்காய் உடைக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய பண்ண மாட்டாங்க. அந்த துணி கட்டுறது, கயிறு கட்டுறதெல்லாம் கோவில் உள்ளுக்குள்ளே வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு தேங்காய் அல்லது பூ ஏதாவது வாங்கிட்டு இலையில வச்சு கொண்டு போய் உள்ளே கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க. அவ்வளவுதான் அவங்களோட வழிபாடு. இங்கே பாருங்க, வழிபாடு கவுண்டர்னு வச்சுருக்காங்க. இந்த கவுண்டரில் நம்ம தேவையான பூஜைக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறது. அப்பம் அரவண பாயாசம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அது இங்கேயும் கொடுக்குறாங்க. பாலசஸ்தா டெம்பிள்லேயும் அப்பத்துக்கு 50 ரூபா, அரவண பாயாசம் 65 ரூபா. அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோவில்களை கூட. நாம் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், உட்டு ஓடு எல்லாம் வேஞ்சு தான் வந்து கோவில் கட்டியிருக்காங்க. மழை பலமாக பெய்யுதுங்க. ஸோ இது வந்து மாம்பழத்தர தேவி இங்கே இருக்கு பாருங்க. கோவில் மாலை போட்டு வந்து இங்கே மாலையை போட்டுடுறாங்க. மழை செம்ம ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மேலே கோபுரம் இருக்குல்ல, அதில் புலியில் உட்காந்துட்டு ஐயப்பன் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அப்பா மழை அடிச்சு தாக்குதுங்க. செம்ம மழை பெய்யுது. ஓ மை காட். நாம வர்ற நேரத்தில் எங்கிருந்து தான் இந்த மழை வரும்னு தெரியாது. குற்றாலம் போனா அங்கே ஹெவி ரெயின், மேக்கரை போனா அங்கே ஹெவி ரெயின், இன்னைக்கு பாலருவி வந்தா அங்கேயும் ஹெவி ரெயின். குற்றாலத்தில் மட்டும்தான் நமக்கு இறங்கி நல்லா குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களா, ஒரு குட்டி பையன் தண்ணிக்குள்ளே ஆடிட்டு இருக்கான். டேய் குட்டி பையா, ஆடுடா நனைஞ்சிட்டானா. செம்ம கியூட்டு. அப்பா விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்கும் போல டே ஃபுல்லா. இன்னும் நிறைய குட்டீஸ் வரானுங்க பாருங்க, லைனா புலிக்குட்டிக மாதிரி. இங்க பாருங்களா, ஒரு சின்ன குளம் மாதிரி அமைப்பு வச்சு அதுக்குள்ள தாமரை, நீல தாமரைங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. எங்க இருந்துதான் இவங்களுக்கு இந்த கார்டனிங் ஐடியா வரும் தெரியாது. சிம்பிளா தாங்க பண்ணியிருக்காங்க. ஒரு
குட்டி குளம் மாதிரி பண்ணி அதில் தாமரை மலர விட்டுருக்காங்க. அழகு. மழை லைட்டாக நின்றுச்சுன்னா நம்ம சுற்றிட்டு வந்துடலாம். மழையை பார்த்துட்டே கோவிலை ரசிக்கிறதும் ஒரு தனி இன்பம் தாங்க. ஐயோ அழகு. மழை நிற்கிற மாதிரி தெரியலிங்க. நம்ம குயிக்காக கோவிலை ரவுண்ட் பண்ணிவிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு நம்ம போகலாம். எப்படி இப்போ உள்ளே போய் வழிபாடு பண்ண முடியாது, ஏன்னா கேரளாவில் ஸ்ட்ரிக்டாக 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கேரளாவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி விளக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து அந்த கேரளாவில் பெரிய பெல் வச்சுருப்பாங்க, அந்த மணி அடிக்கிற இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பசுவாமி டெம்பிள் இருக்குது. எல்லா சாஸ்தா டெம்பிள்ஸ்லேயும் 18ஆம் படி கருப்பசுவாமிங்கிற மாதிரி கருப்பசுவாமி டெம்பிள் இருக்குங்க. ஸோ க்ளோஸ்லி கனெக்டட் டு ஐயப்பன், கருப்பசுவாமி ஐயப்பன். நம்ம ஆரியங்காவிலையும் இதே தான் பார்த்தோம். ஸோ நம்ம வந்தாச்சு. ஹலோ மக்களே. ஸோ இங்கே பார்த்துட்டு சந்தனம் வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. அச்சோ, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமிலா மோங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஸோ இங்கே பாருங்கள் வேண்டுதல்களுக்காக தொட்டில் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. கியூட்டில் தேங்காய் உடைக்கும் இடம் தனியாக வச்சுருக்காங்க. கோவிலில் ஒரு ஓரத்தில் இருக்கும். எங்கேயும் வந்து டர்ட்டியே பண்ணாமல் கோவிலை அவ்வளோ பரிசுத்தமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கணபதி டெம்பிள். எல்லாமே இப்படி தான், ஓடு அப்புறம் கட்டை எல்லாம் வச்சு தான் வந்து கோவில் வடிவமைச்சிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக. கோவிலை சுற்றி பார்த்தாச்சுங்க. டிப்பிக்கல் கேரளா கோவில்களோட அழகை உங்கள் கண் முன்னாடி நிறுத்துகிறேன். நம்ம கொளத்துப்புழாவில் இருக்கிற மகாவிஷ்ணு டெம்பிள் அண்ட் பால சாஸ்தா டெம்பிள் முகப்பு கோபுரம். சரி வாங்க, மழை பலமாக பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் பலமாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்புவோம். நம்ம கோவில் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. உண்மையிலேயே வந்து செம்ம அழகு. கொளத்துப்புழா டவுனும் சரி, இங்கே இருக்கிற கோவிலும் சரி, நம்ம கல்லடா ரிவரும் சரி, அநியாயத்துக்கு ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ். ஸோ நாம் கோவில் பார்த்துட்டு தரிசனம் பண்ண முடியல, ஏன்னா 5 மணிக்கு தான், ஸ்ட்ரிக்டாக 5 மணிக்கு தான் திறப்பாங்க. பட் தென் நம்ம கோவில் பார்த்ததே அவ்வளோ சந்தோஷம். உள்ள பிரகாரம்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தால் தென்மலாலேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க, ஒரு 10 கிலோமீட்டர் தான் நம்ம பாலசாஸ்தா டெம்பிள் வருது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம கல்லடா ரிவர் இங்கே நீங்கள் வந்து அழகாக தண்ணியில் குளிச்சுட்டு நீங்கள் மீன்களுக்கெல்லாம் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு, அதாவது அன்னதானம் பண்ணிவிட்டு பொரியெல்லாம் போட்டுட்டு நீங்கள் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே வந்து குளத்துப்புழா ஃபாரஸ்ட் மியூசியம் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம ஸ்பிரிச்சுவல் வைப்ஸை. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கொளத்துப்புழா சாஸ்தா டெம்பிள், மகாவிஷ்ணு டெம்பிள் பற்றின இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இப்போது கோவிலோட புண்ணிய தீர்த்தமான கல்லடா ரிவர் தாண்டிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம கொளத்துப்புழா KSRTC பஸ் ஸ்டாண்டு. ரொம்ப தூரம் இல்லை. ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஒரு 10-20 ரூபாயில் கொண்டு போய் விட்டுருவான். இங்கே பாருங்கள், நம்ம சாஸ்தா டெம்பிளோட புண்ணிய நதி. இதுதான் வந்து படித்துறை, நம்ம பொரியெல்லாம் போடுறதுக்கான இடம். ஸோ இங்கே வழிபாடு நடத்திட்டு குளிச்சுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுவாமியை தரிசிச்சுட்டு
போகலாம். ட்ரெஸ் கோடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சாரீ, ஹாஃப் சாரீ, அதுக்கப்புறம் மென் வந்து தோத்தி ஆர் பேண்ட், மேலே எதுவும் போடக்கூடாது, ஒரு துண்டு மட்டும்தான் போடலாம். ஓகேவா? மற்றபடி டைமிங் வந்து காலையில் 12 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணினாங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் குளத்துப்புழாவில் இருந்து செங்கோட்டை போகிற வீடியோ பார்க்கலாங்க, ஜேர்னி பார்க்கலாம். ஸோ நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் ஃப்ரம் அவர் காட்ஸ் ஓன் கண்ட்ரி குளத்துப்புழாங்க. See you. Bye.